பார்க்கிறோம். இந்த அதிகாரத்தில் நடக்கிற சம்பவங்கள் அனைத்துமே பரிசுத்த வாரம் என்று சொல்லப்படுகிற செவ்வாய் நாளில் நடக்கிறது. செவ்வாய்க்கிழமை பின்னிர வேளைகளில் இந்த மத்திய 26ஆம் அதிகாரத்தில் நடக்கிறது சம்பவங்கள். இது இயேசு சொல்லுகிறார், தன்னுடைய பஸ்கா பண்டிகை வரும் என்று அறிவீர்கள், அந்த நேரத்தில் தன்னுடைய மரணம் வரும் என்று சீஷர்களுக்கு அவர் முன் அறிவிக்கிறார். அவர் சொல்லுகிற நேரத்திலேயே அந்த நேரத்திலேயே மத தலைவர்கள் எல்லாருமே கூடி அவர்களும் இயேசுவை கொலை செய்ய திட்டம் போடுகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு இந்த பஸ்கா பண்டிகையில் இயேசுவை காட்டி கொடுப்பதற்கு அவர்கள் விரும்பவில்லை. என்றால் மக்கள் திரளாக கூட்டமாக இருந்து அவர்கள் இயேசுவை பின்தொடர்கிற மக்கள்கள் அவர்களை தாக்குவார்கள் என்று அவர்கள் நினைத்து அவர்கள் அதே போல் ரோம ராஜ்யம் அவர்களும் ஒரு கலகம் உண்டாகும். இந்த பஸ்கா பண்டிகை நேரத்தில் இயேசுவை காட்டி கொடுத்தால் என்று அவர்களும் ஒரு கலகத்தோடு ஒரு பயத்தோடு அவர்கள் இந்த இயேசுனுடைய மரணத்தை திட்டம் போட்டு கொண்டிருந்தார்கள். அதே சமயம் நாங்கள் பார்க்கிறோம் 6-13 வரை இந்த சமயங்களில் இயேசு தன்னுடைய மரணத்துக்கு முன்பு 2 நாளுக்கு முன்பு போஜனம் பந்தி இருக்க போகிறார். சீமோன் என்ற குஷ்டரோகி என்ற அந்த சீமோன் வீட்டுக்கு போய் அவர் அங்கு அந்த போஜன பந்தியில் இருக்கும் பொழுது இந்த இஸ்திரி என்று சொல்லப்படுகிறது. அந்த இஸ்திரி யாரென்றால் லாசருடைய சகோதரியாகிய மரியாள். அவ மரியாள் பெத்தனியாவில் இருக்கிற மரியாள் என்று சொல்லப்படுகிறது. அவ தன்னிடம் இருந்த அந்த நல தைலம் என்று நாங்கள் ஜோவானில் பார்க்கிறோம், நல தைலம் என்று. அதை திறந்து அதை இங்கு சொல்லப்படுகிற மத்தேயு எழுதுகிறார், அது இயேசுடைய சிரசின் மேல் ஊற்றினாள் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் யோவானில் நாங்கள் பார்க்கிறோம், அங்கு இயேசுனுடைய பாதத்தில் அவள் அந்த தைலத்தை ஊற்றி அதனுடைய தலைமயிரால் அவர் அதை சுத்திகரித்தாள் என்று பார்க்கிறோம். ஆனாலும் எதுவாக இருந்தாலும் இந்த விஷயங்கள் இயேசுனுடைய மரணம், இந்த அதிகாரத்தில் இயேசுடைய மரணம் பஸ்கா பண்டிகையில் நடக்கும் என்றதை உறுதி செய்கிறது. அது ஒரு தீர்க்க தரிசனமாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் முறைமையின்படி ஒரு பஸ்கா ஆட்டுக்குட்டியாக அவர் மரணம் செய்யப்படுவதற்கு அவர் வந்தார். ஆனாலும் அவர் சமாதானத்தோடு இருக்கிறார். அவருடைய சூழ்நிலை காரணமாக அவர் இறக்கப் போவதில்லை. அவர் மரணிப்பதற்கே அவர் வந்தார். இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜா என்று மத்தேயுவின் மூலமாக நாங்கள் பார்க்கிறோம். தன்னையை கொடுப்பதற்கு வந்தார், மரணத்திற்காகவே அவர் வந்தார். நம்முடைய பாவங்களை அவருடைய மரணத்தினால் எங்களுடைய பாவங்களை அவர் மன்னிப்பதற்காக அந்த பணி அவர் எடுத்த அந்த தீர்மானத்தின் நிமித்தமாக எல்லாவற்றையும் அவர் செய்து முடிக்கிறார். தன்னை முழுமையாக ஒப்பு கொடுக்கிறார். அந்த ஒப்பு கொடுத்தலில் கூட அவருக்கு சமாதானம் இருக்கிறது. 2 நாளைக்கு மரிக்க முதல் அவர் எந்த ஒரு சஞ்சலத்தோடு இருக்கவில்லை. ஏனென்றால் இது வாக்கு கொடுக்கப்பட்டது, தீர்க்க தரிசனம். ராஜாதி ராஜா கத்தாதி கத்தா எங்களுக்காக மரிக்கப் போகிறார் என்று நாங்கள் பார்க்கிறோம். இந்த பஸ்கா ஆடுகள் பலியிடப்பட்ட நேரத்தில் அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது. உலகம் முழுவதற்கும் அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார். நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரிக்கிறார். நாங்கள் இந்த பஸ்கா பண்டிகையில் அவருடைய மரணத்தின் மூலமாக நமக்கு ஒரு புதிய உடன்படிக்கை வருகிறது. அவருடைய இரத்தத்தினால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அவர் புதிய கட்டளையும் கொடுத்திருக்கிறார். என்னை நீங்கள் முழுமையாக நேசிக்க வேண்டும், அதே போல் பிறரை நீங்கள் நேசிக்க வேண்டும், அந்த கட்டளையும் அவர் கொடுத்திருக்கிறார். அடுத்ததாக அந்த மத தலைவர்கள் அவர்கள் இயேசுவை கொலை செய்வதற்கு பயந்தார்கள் என்று நாங்கள் பார்த்தோம். ஏனென்றால் மக்கள் அங்கு அதிகமாக கூடியிருந்தார்கள். மக்கள் தங்கள் மேல்
கோபம் கொள்வார்கள் என்று நினைத்தார்கள். அதே சமயம் ரோம அரசுகள் கேள்வி கேட்பார்கள் என்றும் அவர்கள் எல்லாவற்றையும் அவர்கள் தாமதித்து இந்த பஸ்கா பண்டிகையில் அவர்கள் இயேசுவை கொலை செய்யக்கூடாது என்று யோசித்து கொண்டிருந்தார்கள். ஆனாலும் தேவனுடைய திட்டத்தின்படி அந்த அனாதி திட்டம் தீர்க்கதரிசனம் நிறைவேறுவதற்காக அதே நேரத்தில் பஸ்கா பண்டிகை நேரத்தில் தான் இயேசுடைய மரணம் ஏற்படுகிறது. அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறதை நாங்கள் இந்த மத்தேயு அதிகாரம் மூலமாக நாங்கள் பார்க்கிறோம். அதே போல் இந்த மத தலைவர்களோடு இயேசு பெத்தானியாவில் தன்னுடைய நண்பர்கள் வீட்டில் அமைதியாக இருக்கிறான்னு பார்க்கிறோம். தன்னுடைய மரணத்தை அவர் ஏற்றுக்கொள்கிறார். முழுமையாக ஒரு ஒரு பயமில்லாமல் தன்னுடைய சித்தம் என்றால் அவர் தேவனாக இருக்கிறார். அவர் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக முழுமையான அர்ப்பணித்தை நாங்கள் பார்க்கிறோம். மரண தருவாயிலும் அவர் அமைதியாக இருக்கிறார். அவர் ஏசாயில் சொல்லப்பட்டது போல மயிர் கத்தரிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியை போலவர் பேசாமல் இருந்தார்னு பார்க்கிறோம். அந்த இதை நாங்கள் இந்த அதிகாரத்தில் பார்க்கிறோம். அவர் ஒன்றும் பேசவில்லை. அவர் அமைதியாக சமாதானத்தோடு இருக்கிறார். ஏனென்றால் அவர் எங்களுக்காக மரிக்கப் போகிறார் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அவரே அதை நியமித்தார் என்று நாங்கள் பார்க்கிறோம். அடுத்ததாக இந்த குஷ்டரோகியாகிய சிமியோனை வீட்டை அவர் தெரிந்தெடுக்கிறார். எதற்காக என்றால் அன்றைய நாட்களில் இந்த குஷ்டரோகியான இருக்கிற மக்களை மனிதர்கள் விரும்ப மாட்டார்கள். மனிதர்கள் அவர்களை புறக்கணிப்பார்கள். அவர்களோடு போஜனம் பண்ணுவதற்கு தயங்குவார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து இரக்கத்தை அவர் காண்பிக்கிறார். இந்த குஷ்டரோகியுள்ள சிமியோனை அவர் குணப்படுத்தியும் இருக்கிறார். அதன் பிறகு அவனோடு கூட இருந்து போஜனம் பண்ணுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அப்படி என்றால் அவர் எல்லோரையும் அவர் நேசிக்கிறார் என்று நாங்கள் பார்க்கிறோம். எளியவர்களை, வியாதியோடு இருப்பவர்களை, என்னத்தில் குறைவாயிருக்கிறார்களோ அவர்கள் எல்லோரையும் இயேசு குணமாக்கி அவர்களை சீர்படுத்தி அவர்களோடு உறவில் அவர் இருக்கிறார். அவர் ஒரு மனித நேசத்தோடு இருக்கிறார் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். 1 யோவான் 4:19 நாங்கள் பார்த்தால், அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். அவர் எங்கள் மேல் அன்பு வைத்தபடியால் தான் நாம் அவர் மேல் அன்பு கூறக்கூடியதாக இருக்கிறது. அவர் எங்களை அவர் தாழ்மையாக பார்க்கவில்லை. எங்களுக்காக அவர் தாழ்மைப்பட்டார் என்று நாங்கள் பார்க்கிறோம். எங்களுக்காக அவர் முழுமையான தாழ்மை வேஷம் எடுத்தார். அதன்படியாகத்தான் நாம் அவர் மேல் அன்பு கூறக்கூடியதாக இருக்கிறது. அவர் எல்லோரையும் அவர் நேசிக்கிறார் என்று நாங்கள் இதனூடாக பார்க்கலாம். அடுத்ததாக இந்த இஸ்திரியான மரியாள், பெத்தனியாவை சேர்ந்த மரியாள் அவள் விலை உயர்ந்த அந்த நறுமணமிக்க அந்த நலதைலத்தை அவள் ஊற்றி இயேசு கிறிஸ்துவின் சிரசின் மேல் ஊற்றி அவரை முழுமையாக ஆராதிக்கிறார் என்று நாங்கள் பார்க்கிறோம். இந்த பளிங்கு தைலத்தை நாங்கள் உள்ள அந்த அதாவது பளிங்கு ஜாடியுள்ள தைலம் என்று சொல்லப்படுகிறது. அந்த பளிங்கு ஜாடி மிகவும் விலை உயர்ந்தது என்றும் சொல்லப்படுகிறது. சீஷர்கள் சொல்லுகிறார்கள், இதை யோவானில் நாங்கள் பார்த்தால் இதை நீங்கள் 300 யூதாஸ் சொல்லுகிறார், இதை 300 டெனாரியக்கு விற்று ஏழைகளுக்கு கொடுக்கலாமே என்று அவர் ஒரு முறைப்பாடை வைக்கிறார். ஆனால் இந்த தைலம் ஒருவருடைய முழு நாள் சம்பளத்தில் கூட போதாது, வாங்குவதற்கு போதாது என்று சொல்லப்படுது. அப்படி என்றால் இது மிகவும் விலை உயர்ந்த தைலம். அதைத்தான் அவள் இயேசுடைய சிரசின் மேல், இந்த மத்தேயுவில் சொல்லப்படுவது போல சிரசின் மேல் ஊற்றுகிறாள் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் என்ன செய்கிறோம், இந்த பளிங்கு ஜாடியை உடைத்தால் அது மறுபடியும் அதை நாங்கள் இன்னும் கொஞ்ச நாளைக்கு வைத்திருக்கலாம் என்று அதை திரும்ப நாங்கள் மூட முடியாது. அதை துறந்தால் அது முழுமையாக நாங்கள் அதை செலவிட வேண்டும். அப்படி என்றால் இது ஒரு நல்ல காரியத்துக்கு தான்
மனிதர்கள் பயன்படுத்துவார்கள். ஒரு திருமணத்துக்கு பயன்படுத்துவார்கள். இல்லாவிட்டால் ஒரு சடங்காச்சாரமான இங்கே சொல்லப்படுகிறது தன்னுடைய அடக்கத்தை அவள் நினைவு கூறுகிறாள் என்று சொல்லப்படுகிறது. அந்த அடக்க ஆராதனைக்கும் கூட இப்படியான தைலத்தை பயன்படுத்துவார்கள். ஆனால் இந்த தைலம் மிகவும் விலை உயர்ந்து மதிக்கப்படுகின்றால் இயேசுவின் மேல் அவள் அதாவது மரியாள் காட்டின அந்த அன்பு, அவள் எல்லாவற்றையும் முழுமையாக எல்லாவற்றையும் ஊற்றினாள் என்றால் தன்னுடைய முழுதையும் அவள் இயேசுக்காக கொடுத்தாள் என்று நாங்கள் பார்க்கிறோம். இந்த அபிஷேகத்தை நாங்கள் பார்க்கிறோம். அதாவது அபிஷேகம் என்றால் அது ராஜாவைக்கு உரியதென்று நாங்கள் பழைய ஏற்பாடுகளின் மூலமாக அறிந்திருக்கிறோம். ஒரு அபிஷேகம் தலையில் மேல் ஊற்றப்படுகின்றால் அது ராஜாவை குறிக்கிறது. தாவீதை எப்படி சாமுவேல் அபிஷேகம் பண்ணினாரோ அதே போல இங்கு இவள் ஊற்றுகிற அந்த தைலம் சிரசில் மேல் ஊற்றப்படுகிறது. என்னத்தை குறிக்கிறென்றால் அவர்தான் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, அவர்தான் உண்மையான மெஸ்ஸியா என்று இந்த மரியாள் வெளிப்படுத்துகிறார். தன்னுடைய எல்லாவற்றையும் அவள் ஊற்றி கனப்படுத்தினாள், இயேசுவை கனப்படுத்தினாள். தியாகத்தோடு அவள் முழுமையான அன்பை இயேசுவிடம் காட்டினாள். இயேசுவை நேசிப்பவர்கள் இப்படியான தியாகத்தை செய்வார்கள். தங்களுக்கென்று ஒன்றும் அவர்கள் வைத்திருக்க மாட்டார்கள். இந்த செயலை நாங்கள் செய்யும் போது அநேகர் சில வேளைகளில் நம்மை பாராட்டுவார்கள். நீங்கள் இவ்வளவாக இயேசுவின் மேல் அன்பு கூறுகிறீர்கள் என்று அவளை ஒருவர் பாராட்டியிருக்க வேண்டும். ஆனால் அங்கிருந்த சீஷர்கள், அதாவது யூதாஸ் என்றவன், அவர்தான் கடுமையாக அவள் மேல் கோபம் கொள்ளுகிறார். என்னத்துக்காக இந்த வீண் செலவை நீ செய்கிறாய், என்னத்துக்காக இப்படியாக ஆண்டவரின் மேல் இந்த நலதைலத்தை ஊற்றுகிறாய் என்று யூதாஸ் கரியோத் தான் அங்கு அவன் மேல் கோபம் கொள்கிறதை பார்க்கிறோம். அப்படி என்றால் அவனுக்கு யூதாஸ் கரியோத்துக்கு மிகவும் எரிச்சலாயிருந்தது. இவளுடைய வெளியேறப்பெற்ற அந்த நலதைலத்தை அவள் முழுமையாக ஊற்றுகிறதை அவர் பார்க்கும்போது அவர் எரிச்சல் பொறாமை என்று அவனுக்குள் சாத்தான் 2 நாளைக்குள்ளே அவனுக்குள் சாத்தான் இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அவன் செய்த செயல் எல்லாமே அந்த பண ஆசையின் நிமித்தமாக பணத்தின் மேல் ஒரு வரி கொண்டவனாக இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போல் இந்த மரியாள் என்ன சீஷர்கள் முறையிட்டாலும் கோபம் கொண்டாலும் அவள் தன்னுடைய செயலை அவள் மறுக்கவில்லை. தன்னுடைய அவர்களுக்கு பயந்தோ சீஷர்களுக்கு பயந்தோ இதை செய்யக்கூடாது என்று அவள் தயங்கவில்லை. முழுமையாக அந்த நறுமணத்தை இயேசுவின் மேல் ஊற்றினாள். முழுமையான நேசத்தை அந்த அந்த நேரத்தில் இயேசுவுக்கு அவள் காண்பித்தது. அது இயேசுவுக்கு மிகவும் பிரியமாக இருக்கிறது என்று நாங்கள் பார்க்கிறோம். அது ஒரு அழகான காரியம் என்று இயேசு அதை சொல்லுகிறார். என்றால் அவருடைய மரணத்தை அவர் சந்திக்க போகிறார். அதற்கு முதலாக அவர் தன்னை கனப்படுத்துகிற ஒரு ஆளை அவர் கண்டிருக்கிறார். முழுமையான கனத்தை அவர் கண்டிருக்கிறார். அது அவருக்கு மிகவும் விலையேற பெற்றதாக இருக்கிறது, மிகவும் அழகானதாக இருக்கிறது. அதன்படியாக இந்த இயேசு கிறிஸ்து ஒரு வாக்கு கொடுக்கிறார். இந்த தரித்திரர்கள் என்னுடன் எப்பொழுதும் உங்களுடன் இருப்பார்கள், ஆனால் நானும் உங்களுடன் இரேன் என்று சொல்லி இந்த சுவிசேஷம் எங்கெல்லாம் சொல்லப்படுகிறதோ அங்கு இவளுடைய செயல் சொல்லப்படும் என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் இவர் செய்தது சரியான செயல் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாராட்டுகிறார். மற்றவர்கள் அவர்களை கடிந்து கொண்டாலும் அவள் செய்தது சரியாக இருக்கிறது என்று இயேசு கிறிஸ்து அவளை பாராட்டுகிறார். அதை வீண் செலவாக இயேசு கிறிஸ்து பார்க்கவில்லை. அவளிடம் இருந்ததை முழுமையாக இயேசுவிடம் அவள் கொடுத்தாள். விருப்பத்தோடு அதை அவள் செய்தாள். நாமும் இதை சிந்திக்க வேண்டும். மனிதர்களை நாம் பிரியப்படுத்துகிறோமா, இல்லாவிட்டால் இயேசுவை பிரியப்படுத்துகிறோமா? நம்முடைய வாழ்க்கையில் இயேசு செய்கிறது அதாவது இயேசு எங்களுக்காக மரிக்க போகிறார் என்று
அவளுக்கு தெரியாது. ஆனால் அவளுடைய செயல் வந்து அவருடைய மரணத்தை முன்குறித்ததாகத்தான் இருக்கிறது. அவருடைய அடக்க ஆராதனைக்கு செய்யப்படுகிற செயலை அவள் முன்னமையே செய்தாண்டு சொல்லப்படுகிறது. ஆனால் அவருக்கு தெரியாது இயேசுடைய மரணம் நடக்க போறென்று. நாமும் நமக்கு இயேசு வருவார் என்று, நமக்கு எப்போ வருவார் என்று தெரியாது. ஆனால் நாம் இயேசுவை முழுமையாக சேவிக்கிறோமா? நாம் அவரோடு தைரியமாக நாம் அவரோட ஒரு உறவை கட்டுகிறோமா? நம் உண்மையாக இன்னும் இந்த மரியாளை போல இயேசுவை நாம் நேசிக்கிறோமா? இயேசுவின் மரணத்தை நாம் பார்க்கிறோம். இந்த நாட்களிலும் நாம் இயேசுடைய மரணத்தை பார்க்கிறோம். அவர் அந்த கொடுத்த அந்த வெளியேற பெற்ற இரத்தத்தை அவள் நினைவு கூறுகிறாள் என்று நாங்கள் பார்க்கிறோம். அதே போல அவளையும் அவர் இயேசு கிறிஸ்து நினைவு கூறுகிறாள். ஏனென்றால் அவள் செய்த செயல் மிகவும் அழகானதாக இருக்கிறது. ஞாபகப்படுத்துகிறார். எல்லா சுவிசேஷ எங்கும் இந்த செயல் எங்கு எல்லாம் சொல்லப்படுகிறதோ அதில் அவருடைய செயலும் சொல்லப்படும் என்று நாங்கள் பார்க்கிறோம். இயேசு ஏழைகளுக்காக அவர் ஏழைகளை நிராகரிக்கவில்லை என்று நாங்கள் அறிய வேண்டும். ஏழைகளுக்கு அவர் உதவி செய்கிறவர், அவர் ஏழைகளை இரக்கம் காட்டுகிறவர். ஆனால் இந்த இடத்தில் அவர் ஏழைகள் உங்களோடு இருப்பார்கள், தரித்திரர் உங்களோடு இருப்பார்கள், நானும் உங்களோடு இரேன் என்று அந்த அவருடைய மரணத்தை தான் அவர் முன்வைத்து பேசுகிறார். அப்படி என்றால் அவர் ஏழைகளையும் நேசிக்கிறார். தன்னுடைய காரியத்தை தான் அவர் மிக மிக சஞ்சலத்தோடு அதை ஏற்றுக்கொள்கிறார். அதே சமயம் இந்த மரியாள் செய்த இந்த செயல் வந்து அவருக்கு மிகவும் அழகானதாய் காணப்பட்டது. இதே போல நாமும் உண்மையான உத்தமமான சேவையை இந்த மரியாள் செய்தது போல ஒரு தியாகத்தோடு நாம் இயேசுவை சேவிக்கிறோமா என்று நாம் யோசிக்க வேண்டும். மற்றவர்கள் பார்வைக்கு அது ஒரு வீணாக கருதப்பட்டிருக்கலாம். நம் செய்யும் செயல், சிலவளை நம்முடைய ஊழியங்கள், சிலவளை நம் செய்கிற ஆராதனை, நாம் செய்கிற ஜெபங்கள் சிலவளை வீணாக கருதப்படும் மற்றவர்களுடைய பார்வையில். ஆனால் நாம் இதை இயேசுக்காக செய்கிறோமா? அதை மிகவும் எங்களுடைய எல்லாவற்றையும் ஊற்றி நாம் இயேசுக்காக நாங்கள் இந்த நலதைலத்தை ஊற்றுவது போல நம்முடைய ஆராதனையை ஊற்றுகிறோமா? நம்முடைய ஜெபத்தை ஊற்றுகிறோமா? இல்லாவிட்டால் நம்முடைய வாழ்க்கை ஒரு விலை உயர்ந்த நறுமணமாக நம்முடைய வாழ்க்கை அவருக்காக அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறதா? நம்முடைய நேரங்கள், நம்முடைய பணம், புகழ், சுகம் எல்லாவற்றையும் கொடுக்க நாம் பயமின்றி கொடுக்க, யார் என்ன சொன்னாலும் இயேசுவுக்காக கொடுக்க நாங்கள் விரும்புகிறோமா? நாம் இதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். நம்முடைய இருதயத்தை ஊற்றி அவரை ஆராதிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். உலகம் பார்க்கும் என்று பயம் படக்கூடாது. மற்றவர்களுடைய செயல் நம்முடைய ஆராதனையோ நம்முடைய ஜெப வாழ்க்கையோ நாம் தள்ளி போடக்கூடாது. அதை நாம் தேவனுக்காக முழுமையாக சேவை செய்ய வேண்டும். அது அவர்களுடைய பார்வையில் வீணானதாக கருதப்பட்டாலும் நம் தேவனை நாம் சேவிக்கும் போது அதை தேவன் நினைவில் வைத்திருக்கிறார். இந்த மரியாதை நினைவில் வைத்திருக்கிறார் என்றால் நம்முடைய ஜெபங்களும் நம்முடைய ஆராதனையும் தேவன் நினைவில் வைத்திருக்கிறார். அவர் எங்களுடைய கண்ணீரை எல்லாம் அவர் துருத்தியில் வைத்திருக்கிறார் என்று நாங்கள் பார்க்கிறோம். அப்படி என்றால் எங்களையும் அவர் நினைவு கூர்ந்தார், எங்களுக்காக அவர் மரித்தார். நம்முடைய வாழ்க்கை முழுமையாக ஒரு மறுரூபமான வாழ்க்கையாக மாற வேண்டும் என்றால் நாம் இருதயத்தை ஊற்றி ஆராதனையில் நாம் அவரோடு இணைந்து அவருக்காக நாம் எங்களுடைய இருதயத்தை அவருக்காக ஊற்ற வேண்டும். இந்த முழுமையான அர்ப்பணம் தான் நம்முடைய வாழ்க்கையை மாற்றும், நம்முடைய வாழ்க்கையை ஒரு நறுமணமாக மாற்றும். அந்த வெளிப்பாடு நாம் இயேசுவை சேவிக்கிறோம் என்பதற்கு அடையாளமாக இருக்கும். முழுமையான அர்ப்பணிப்பு தான் நமக்கு இன்றைய நாட்களில் தேவை. அது
உலகம் பார்ப்பதுக்காக செய்யாமல் நாம் தேவனுக்காக செய்யும்போது நமக்கு அது நம்முடைய பார்வையில் அது முழுமையான அர்ப்பணிப்பாக இருக்கும். அதே போல் அதை இயேசு கிறிஸ்துவும் கனம் பண்ணுவார். உண்மையாக நாம் மற்றவர்களையும் நாம் நேசிக்க வேண்டும். நம்முடைய திட்டங்களை நாம் உடைக்க வேண்டும். நமக்கு ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒரு திட்டம் இருக்கும். ஆனால் அந்த திட்டத்தை நாங்கள் உடைத்து விட்டு தேவனுடைய திட்டத்தில் நாங்கள் சார்ந்து வாழ வேண்டும். அதுதான் உண்மையான ஆராதனை. உண்மையான, அதாவது உங்களுடைய முழு சரீரத்தையும் ஒப்பு கொடுப்பதே புத்தியுள்ள ஆராதனை என்று சொல்லப்படுகிறது. அதே அப்படி என்றால் நாம் எங்களுடைய சரீரம் மட்டுமில்லை, எங்களுடைய சிந்தை, எங்களுடைய செயல், எங்களுடைய திட்டங்கள் எல்லாமே இயேசுக்குள் ஒப்பு கொடுத்து நாங்கள் வாழ வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை மறுரூபமாகும். அதே கடைசி நான் முடிக்கிறேன். லூக்கா 10:27 சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்றால், அப்படி என்றால் நாங்கள் முழுமையாக இந்த மரியாள் செய்தது போல முழுமையாக நாம் இயேசுவிடம் நம்மை, நம்முடைய வாழ்க்கையை, நம்ம ஜெப வாழ்க்கையை, ஆராதனை வாழ்க்கையை நாம் ஒப்பு கொடுத்து நம்முடைய திட்டங்களையும் ஒப்பு கொடுத்து அவரை நாங்கள் கனம் பண்ண வேண்டும். ஆமேன்.